எத்தனை இளைஞர்கள் யுவதிகள் திருமணம் முடித்துவிட்டு வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாமல் பிரிந்து போகிறார்கள். கேளுங்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ்விடம் எப்படி கேட்க சொல்றோம்? ரப்பனா. ஒவ்வொரு துஆவையும் பேச போனால் நீண்ட தலைப்பு. ஒவ்வொரு துஆவிலும் அல்லாஹ் நுணுக்கங்களை வைத்திருக்கிறார். ரப்பனா ஆத்தினான்னு வரல, ஹப்லனா. ரப்பனா ஹப்லனா ஆத்தினான்னா தந்து விடு யா அல்லாஹ், ஹப்லனா கிஃப்டா தா யா அல்லாஹ்னு அர்த்தம். ஹிபா, யா அல்லாஹ் எனக்கு கிஃப்ட் வேணும் யா அல்லாஹ். எது கிஃப்டா வேணும்? ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா. என்னுடைய மனைவி மக்களிடம் எனக்கு ஒரு கண் குளிர்ச்சியை உண்டாக்குறியா அல்லாஹ். அவர்களை பார்க்கிற நேரம் அவரிடம் ஒரு பெரும் அமைதி எனக்கு தந்துறியா அல்லாஹ். ஒரு விருப்பத்தை தந்து விடியா அல்லாஹ். நிறைய பேருக்கு விருப்பம் வருவது இல்லையா? நிறைய பேருக்கு மனைவி மக்களை பார்க்கிற நேரம் விருப்பம் வரலையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், விருப்பத்தை தந்துறியா அல்லாஹ். எனக்கு வீட்டுக்குள்ள அந்த முத்தகீன்களுக்கு தலைவனாக்கி விடியா அல்லாஹ். நான் வீட்டுக்குள்ள போற நேரம் அந்த முத்தகீன்களுக்கு என்னை தலைவனாக்கி விடியா அல்லாஹ். சில மாப்பிளமார்கள் பொண்டாட்டி சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டுறாங்க. வீட்டுல தலைவர் மாப்பிள, அந்த தலைமை அல்லாஹ்விடம் கேளுங்க, அல்லாஹ் தருவான். அடிச்சு உதைச்சு மிதிச்சு தலைமை எடுக்க தேவையில்லை. ரசூலுல்லாஹ் என்னைக்காவது பெரம்பெடுத்துட்டு வைஃபுக்கு அடிச்சாங்களா? அல்லது எல்லாம் குடிபோதல் உள்ளவங்களுக்கு அடிச்சு மிதிச்சாங்களா? அப்படி வளர்க்கவே இல்லை. அதனால் இந்த துஆக்கள் வாழ்க்கையில் இடம்பெறும், வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை தரும்.